ஏத்துற ஆம்பளை பசங்க ஆறு போட்டு காட்டு கவர்மெண்ட்ல அது முன்ன நாம இருவேன் நமக்கு இருவேன் எழுதி வச்சிருந்தாங்க ஜனத்தொகை அதிகமாகி போச்சு ஒன்றே பெருக ஒளிவை மானு எழுதி வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்து படிச்சு அந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ண மாட்டியா ஏன்னா அவங்க கிட்ட பெயிண்ட் எழுதிட்டாங்க எனக்கு படிக்க தெரியுமான்னு கேட்டாங்களா அக்காக்கு கால் வேண்டியதானே ஆனா நான் என்னடா பண்ணுவேன் முதல்ல பொண்ணு கொடுத்தது ரெண்டாவது பையன் முதல்ல குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடலான்னு பார்த்தேன் ரெண்டாவது பொண்ணா போச்சு சரி மூணாவது பையன் பிறக்காதா அப்படின்னு பார்த்தேன் மூணாவது பொண்ணா போச்சு நாலாவது பிறந்துரும் அப்படின்னு பார்த்தேன் நாலாவது பொண்ணா போச்சு அஞ்சாவது எங்க மாமியார் பேச்சு கேட்டா அஞ்சாவது பொண்ணா போச்சு ஆறாவது இந்த ஜோசிக்காரன் பாய்க்கிறேனே சங்கமலாம் அவன் பேச்சு கேட்டா ஆறாவது பொண்ணா போச்சுடா இப்ப ஏழாவது முயற்சி பண்ணிக்கிறேன் வேலை கிடையாது இந்த காலத்துல ஒண்ணு பணம் இருக்கணும் இல்லைன்னா ஜனம் இருக்கணும் என்கிட்ட பணம் கிடையாது அதான் ஜனத்தை சேர்த்துக்கிறேன் அவனை ஒரு தெருவா உருவாக்குவேன் 6 பொம்பளை பசங்களை வச்சுக்கிறியா அதை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ண எவ்வளவு செலவாகும் தெரியுமா எவ்வளவு 5 லட்சம் 6 லட்சம் ஆகும் ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி எவ்வளவு செலவாகுது 5 லட்சம் 6 லட்சம் இப்ப அவனெல்லாம் செலவு கிடையாதுடா 1500 ஒரு செல்போன் வாங்கி கொடுத்துடா அதுவே டூர் கிளம்பிட்டு 1500 ஒரு செல்போன் வாங்கி கொடுத்துடா ஒரே ஒரு மிஸ்டு கால் அவன் பைக் எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் இது பேக் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் 6 மாசம் 10 மாசம்டா தெரியாது 6 பொண்ணு பத்தி வச்சுக்கிறேன் ஒரு பொண்ணுக்கு 1500 வர கூட 6 பொண்ணுக்கு என்னாச்சு 6 1 6 6 3 9000 6 பொண்ணு கல்யாணத்தை முடிச்சப்போ கட்சி பொண்ணு பேரு ராதிகாவா கட்சி பொண்ணு பேரு ராதிகா சின்ன பொண்ணு ஆமா கொட்டியார் புள்ள அடிக்கடி மிஸ் கால் கொடுத்துக்கிறாரா எந்த கொட்டியாரா கொட்டியார் அவர் புள்ள அவங்க எனக்கு மிஸ் கால் அவரே கேளு உன் பொண்ண கல்யாணம் பண்ணி போறானா கல்யாணம் ஆமா 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 நீ எனக்கு சம்பந்தி நீ குடும்பத்துல சமைச்ச வரணும்னா பள்ளி எக்ஸ்ட்ரா இருக்கணும் 4 பள்ளியே காணும் அதனால வரக்கூடாதா டெலிபோன் பூத்து மேல் வாங்கி வச்சுக்கிட்டு பொங்கல் வச்சு வாங்கிடுவேன் 6 பசங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சப்பா எல்லாம் பேரை பத்தி எடுத்துட்டாங்க அப்பா இந்த நிலைமையில இருக்கிறாரு தாத்தா இந்த நிலைமையில இருக்கிறாரு அப்படி யாரும் வந்து பார்க்க தெரியாது நான் ஒரு 40 ஆடு வச்சுக்கிறேன் அது கூட போட்டு குச்சாதான் போகுது நம்ம ராசியா என்ன தெரியல இந்த திருவேல் காட்டுல ஐயாலும் எழுதி வந்து ஆடு மல்லாம் ஒட்டாத்து விட்டு உட்காந்துருப்பேன் ஊராமுட்டு பயிரெல்லாம் மேய்ச்சிட்டு வருவோம் சச்சிருப்பேன்